Hello friends, நான் உங்களுடைய ஜெகன். டுடே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பேசிக் லெவல் பார்த்தோம். ரெண்டாவது வந்து நம்ம சர்வீஸோட டெக்னிக் நம்ம பார்த்தோம். மூணாவது வந்து ஃபோர் ஹேண்ட் டாஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதே டைம்ல நம்ம ஃபுட் ஒர்க், அதாவது லெக்கோட மூவ்மெண்ட், நம்மளோட லெக்ல எப்படி இருக்கணும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம மத்தியில சேம் வசந்தன் கோச் இன்னைக்கு வந்து ஃபோர் ஹேண்ட் டாஸ் ஃபுட் ஒர்க் எப்படி இருக்கணும் அதை பத்தி நம்மளுக்கு சொல்லி தருவாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபோர் ஹேண்ட் டாஸ் அதுதான் நம்ம சர்வீஸ்க்கு அடுத்து அதான் பேசிக் ஸ்கில்லு. ஃபோர் ஹேண்ட் டாஸ், ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட், அது பேர், அதோட ஆல்டர்னேட் நேம்ஸ் அதுதான் பேசிக் இருக்கிறதுலே பேசிக் ஸ்கில்லு. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். பேசிக் ஸ்கில்லாக இருந்தால் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். அது இல்லாமல் நம்ம வந்து மேட்ச் கம்பல்சரி அது தெரிஞ்சாத மட்டும் தான் ஆடுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் நல்லா இருக்கும். டாஸ் வந்து ரொம்ப ஈஸி ஸ்கில், பட் ஆனால் வந்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு வராது. ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆர்ம் ஆக்ஷன், ஃபுட் ஒர்க் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஃபோர் ஹேண்ட் டாஸ் நம்ம கரெக்டாக வரும். ஃபோர் ஹேண்டோட ஃபுட் ஒர்க்கு டாஸ் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக்காங்க. இங்கேருந்து நம்ம சர்வீஸ் போடுறப்ப, இங்கேருந்து நம்ம பின்னாடி போகிறப்ப ஃபஸ்ட்டு ஃபுட் ஒர்க் பார்த்துருவோம். ஃபுட் ஒர்க் வந்து லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில், ரைட் லெக் பேக்கில் தான் இருக்கணும். பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் எந்த கையில் ராக்கெட் இருக்கோ அந்த கையில் தான், அந்த லெக் வந்து பின்னாடி தான். அந்த கை எங்கே போதோ அங்கே தான் போகும். இப்போ ராக்கெட் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா ராக்கெட் ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ராக்கெட் பின்னாடி போயிடுச்சுன்னா ரைட் லெக் பின்னாடி போயிடும். இதுதான் ஆக்ஷன். இந்த கையும் இந்த காலும் ஒன்றா தான் ட்ராவல் ஆகும் இதில் ஃபுல்லாகவே. ராக்கெட் லெஃப்ட் ஹேண்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்ட் லெக்கு, திரும்பி லெஃப்ட் ஹேண்ட் டாஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் மேலே போயிடும். லெஃப்ட் ஹேண்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட், ரைட் ஹேண்டருக்கு ரைட்டு. சரி, டாஸ் வந்து நம்ம சென்டர் கோர்ட்லேருந்து பேக் கோர்ட்லேருந்து அந்த பேக் கோர்ட்டுக்கு அடிக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான் டாஸு. இங்கேருந்து ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு டாஸ் ஆடி முடிச்சோன்னா ஃபாலோ த்ரூ வந்து டாஸ் ஆடினோன்னா இந்த கை வந்து இங்கே வந்துடணும், ஃப்ரம் யுவர் லெஃப்ட் சைடில் வரணும். இதே இது இப்படி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஷட்டில் வந்து நம்ம எங்கே அடிக்கணும் நம்ம எய்ம் பண்ணுறோமோ அங்கே போகாது. எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசிக் பண்றவங்க எல்லாருமே இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அதனால தான் அவங்களுக்கு வந்து கரெக்டா டாஸ் கரெக்டா போறதுக்கு வந்து கரெக்டா போகாது. இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் மாறி மாறி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து டாஸ் வந்து 1 2 3 டாஸ் ஆடி முடிச்சோன்னா ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வந்துடணும். ஏன்னா ராக்கெட் முன்னாடி வருது இல்ல. பாருங்க, திரும்பி பண்றேன். ஃப்ரம் லெஃப்ட் ரைட்ல நிக்கிறோம். ஷட்டில் வருது அப்படின்னா ரைட்டு லெஃப்ட் ரைட் டாஸ், திரும்பி ரைட் ஃப்ரண்ட்ல வந்துடும். கொஞ்சம் ஸ்லோவா பண்றீங்க. சரி, ஓகே. சி, ரைட் லெஃப்ட் ரைட் டாஸ், ரைட் லெக் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப்ஸ். சி 1 2 3 நான் 3 ஸ்டெப்ஸ் சொல்றேன். 1 2 3 டாஸ். ஓகேவா? ஆம் ஆக்ஷன் வந்து எல்லாரும் வந்து எல்போ மடக்கி இப்படி அடிப்பாங்க. எல்போ இங்கேருந்து அடிப்பாங்க. அது வந்து தப்பு. டாஸ் ஒழுங்கா போகாது, ஃபிளாட்டா போயிடும். அது தப்புன்னா அது பண்ணவே கூடாதுன்னு கிடையாது. அது பண்றது அது வந்து கரெக்ட் ஃபார்ம் கிடையாது. ஒரு இப்போ பேட்மிண்டனுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். டாஸ் ஆடுறதுக்குன்னா எல்போ மேலே தான் போகணும். எல்போ ஸ்ட்ரைட்டா இருந்தால் தான் ஃபுல் பவர் கொடுத்து பின்னாடி வரைக்கும் போக முடியும். நம்ம இங்கேருந்து ஆடுறப்ப இந்த ரிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ரிஸ்ட்டில் வந்து டாஸ் வந்து கரெக்டாக வராது. அதனால அதுதான் கரெக்டான ஃபார்ம். எல்போலாம் அடிக்கக்கூடாது, மேலே தான் ஆடணும். ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் வந்து 1 2 3 டாஸ், ரைட் கை ஃப்ரண்ட்ல இப்படி வந்துடணும். ஏன்னா ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வந்துடும். ரைட் லெக் அடுத்த ஷட்டிலுக்கு நம்ம ரெடியா இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கிரிப் ஃபோர் ஹேண்ட் கிரிப். இப்போ நம்ம ஷட்டில் வச்சு பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து 400 டாஸோட ஃபுட் ஒர்க் பார்த்தோம். ஃபுட் ஒர்க்கு ஆக்ஷன் ஃபாலோ த்ரூ பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டாஸ் வச்சு ஆடி பார்ப்போம். எப்படி அடிக்கிறது, எவ்வளோ தூரம் கரெக்டாக ஆடுறோம் என்னன்னு பார்க்கலாம். ஷட்டில்ஸோட பார்க்கலாம். ஷட்டில்ஸ் போடுங்க. 1 2 3 டாஸ்.
ஓகே, இன்னைக்கு நம்ம 400 டாஸ் ஃபுட் ஒர்க் நம்ம பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. கண்டிப்பா இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ போடாம ப்ராங்க் பண்ணி மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணி சில காரியங்கள் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சேனலில் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் இல்லை. நம்ம ஒன்லி யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் தான் போடுறோம். அதனால இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கோச்சுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் தேங்க்யூ சொல்லிடலாம். தேங்க்யூ சார். நம்ம சேனலில் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க பேட்மிண்டன் வீடியோஸ்க்கும். அதனால வியூவர்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸ்பெஷலாக நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. அது எங்களுக்கு இன்னும் நிறைய மோட்டிவேஷனை கொடுக்கும். நாங்கள் நிறைய வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களிடத்தில் இந்த விடை பெறுவது வசந்தன் கோச் அண்ட் ஜெகன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.